ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம noiseFit Color Pro 2 அப்படின்ற வாட்சோட ரிவ்யூ அது போக அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அன்பாக்சிங் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸுக்கு முன்னாடி மேலே அவங்களோட பிராண்டிங் போட்டு வாட்சோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. சைடில் ப்ரௌட்லி டிசைன்ட் அண்ட் மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேலே ஓப்பன் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ColourFit பீட், இந்த ColourFit இந்த வாட்சில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது இந்த வாட்சோட கலர் வந்து ஜெட் பிளாக். 3 கலர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்சோட எம்ஆர்பி வந்து 6000 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் வந்து 2100க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் 1.4 டச் ஸ்க்ரீன் இருக்குது, நிறைய ஸ்போர்ட்ஸ் மோட்ஸும் இருக்குது, 10 டேஸ்க்கான பேட்ரி லைஃபு, அதுபோக வாட்டர் ப்ரூஃபும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுபோக ஹார்ட் மானிட்டரும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம், பிளட் ஆக்சிஜன் மானிட்டரும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஓகே, இது மேலே தான் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாட்சு. இது கூட சேர்ந்து சார்ஜிங் ஒயர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுபோக இந்த சில ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாட்சு. இங்கே பாருங்கள், இதுதான் வாட்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாட்சு. ஓகே, நம்ம அன்பாக்சிங் முடிச்சாச்சு. அடுத்தது ரிவ்யூ போகலாம். இந்த சைடில் இந்த பட்டனை பிடிச்சி நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள் ஆன் ஆகுது. இவங்க ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அந்த ஆப் கூட நம்ம கனெக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து இந்த வாட்சும் நம்ம ஃபோனும் கனெக்ட் ஆகும். அப்போ தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரி, வாங்க கனெக்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூக்கு போவோம். இதுதான் இந்த ஆப்போட ஹோம் டேபு. இதில் நம்ம என்னென்னலாம் பார்த்துக்கலாம்னா, நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓடி இருக்கோம், அதாவது நம்ம வந்து நம்ம லிமிட்டை செட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் நம்ம ஓட போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம லிமிட் செட் பண்ணிக்கலாம். ஸ்டெப்ஸுக்கு இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஸ்டெப் போயிருக்கோம், ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். கேலரிஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த டாப்பில் நம்ம வந்து கிளிக் பண்ணால் இந்த வாட்சு இந்த வாட்சு நேமு, எவ்வளோ சார்ஜ் இருக்குது, எப்போ லாஸ்ட்டாக இந்த வாட்சை நம்ம சிங்க் பண்ணோம், அதுபோக என்ன வெர்ஷன் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஓகே, அப்படியே கீழே கொஞ்சம் வந்தோம்னா ஸ்டெப் கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எதுக்குன்னா, நம்ம எப்போ எவ்வளோ நேரத்தில், அதாவது வந்து எந்த டயத்தில் நம்ம எவ்வளோ ஸ்டெப் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இது வீக்லி நம்ம எவ்வளோ போயிருக்கோம், இந்த ஆவரேஜ் இந்த பாருங்கள் தெரியுது. இது எவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்ணியிருக்கோம் பெர் வீக்கு, இது வந்து எத்தனை மைல் ஓடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி, நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. இது வந்து மந்தில் வந்து நம்ம மந்த்லி எவ்வளோ போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இயர்லி எவ்வளோ போயிருக்கோம். நம்ம இயர் இங்கேயும் சூஸ் பண்ணிக்கலாம்.
மந்த்தும் இங்கேயே சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வீக்கு டேவுமே. ஓகே, இப்போ பின்னாடி வந்தாச்சுன்னா ஸ்லீப் ஹவர்ஸ். நம்ம எவ்வளோ டீப் ஸ்லீப் தூங்கியிருக்கோம், லைட் ஸ்லீப் தூங்கியிருக்கோம், எவ்வளோ நேரம் நம்ம எந்திரிச்சிருந்து மறுபடியும் தூங்கணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். கொஞ்சம் நிறையவே காமிக்குது, கொஞ்சம் டீட்டெயிலாகவே காமிக்குது. இதுலேயும் அதே மாதிரி தான். இது பாருங்கள், இயர், மந்த்து, வீக்கு அப்படிங்கிறதுலாம். நான் சில நாள் வந்து வாட்ச் கட்டிட்டு தூங்க மாட்டேன், அதனால தான் இந்த மாதிரி காமிக்குது. அதே ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ரேட் வந்து ஹார்ட் ரேட் என்ன, வீக்லி, மந்த்லி அப்படின்னு சொல்லி இங்கே காட்டும். அதுக்கப்புறம் பிளட் ஆக்சிஜன் லெவலும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம இதை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ட்ராபிஸ்லாம் வந்து நான் இன்றைக்கி வந்து நான் 5000 ஸ்டெப் நான் நடந்திருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் 10,000 ஸ்டெப் என்னோடய கோல்னால், 10,000 ஸ்டெப்ஸ் என்னோடய கோல்னால், இது வந்து 5000 ஸ்டெப்ஸுக்கு ஒரு ட்ராஃபி கொடுக்கும். லைக் வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இது நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸு இந்த வாட்சை இதே மாதிரி இன்னொருத்தவங்க வாட்ச் இருந்தால் நம்ம அவங்களும் நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ், நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இது நம்ம அன்பேர் வேணுனாலும் நம்ம அதை அன்பேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை கிளிக் பண்ணால் எதுவுமே வராது. அதுக்கப்புறம் இங்கே செட்டப் யுவர் ஃபிட்னஸ் கேம் அப்படின்னு இருக்குது. சில சேலஞ்சஸ்லாம் வரும், நம்ம அதை வந்து சேலஞ்சஸ்க்கும் நம்ம இன்வால்வ் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே ஷாப் அப்படின்ட்டுருக்கு. அதாவது இவங்களோட ஷாப், இவங்க நாய்ஸில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்து நமக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். அடுத்தது ஆக்டிவிட்டி. அதான் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் போயிருக்கோம், எவ்வளோ நேரம் போயிருக்கோம், எவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்ணியிருக்கோம், என்றைக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிலாம் இந்த டேப்பில் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது வாட்ச் ஃபேஸஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா, அது ஒரு வால்பேப்பர் மாதிரி நம்ம வாட்சுக்கு. நம்ம ஈஸியாக நம்ம ஒரு வால்பேப்பர் வச்சுக்கலாம், இந்த நம்மளுக்கு பிடிச்சது வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை கிளிக் பண்ணி அப்டேட் வாட்ச் ஃபேஸ் அப்படின்னு இது கொடுத்துட்டா நம்ம வாட்சுக்கு அப்டேட் ஆயிரும். அடுத்தது செட்டிங்ஸில் இந்த கனெக்டட் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா, இதை கிளிக் பண்ணால் இது அப்டேட் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி அடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் அலர்ட்ஸ் இதுக்குள்ளே போனால், இப்போ உங்களுக்கு ஜிமெயிலேருந்து உங்கள் ஃபோனில் வந்து ஜிமெயிலில் ஒரு மெயில் வந்திருக்குன்னா அது உங்கள் வாட்ச்லேயும் காமிக்கும். எஸ்எம்எஸ், கால் அலர்ட்ஸ் அதெல்லாம் எல்லாமே நீங்கள் இதில் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனில் என்ன நோட்டிஃபிகேஷன் வருதோ அது அப்படியே வந்து வாட்சுக்கும் வந்துடும். அடுத்தது ஐடில் அலர்ட். இப்போ வந்து தண்ணி குடிக்கணும். இந்த ஐடில் அலர்ட் வந்து எதுக்குன்னா, நம்ம இப்போ வந்து ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கோம், அப்படி செட் பண்ணணும், நான் ஃப்ரீக்வெண்ட்டாக எந்திக்கணும் அப்படின்னா இதை செட் பண்ணிக்கிட்டால் எவ்ரி 1 hour வேணுன்னா செட் பண்ணிக்கலாம், எத்தனை ஹவர் உங்களுக்கு வேணுமோ செட் பண்ணிக்கலாம். அது ரிமைண்ட் பண்ணணும். இது கூகுள் ஃபிட்டோட கனெக்ட் பண்ணுறது. இது ரேப்பிட் ஐ மூமெண்ட். இதுவும் இது கண்ணு நம்ம அசைக்காமல் இருந்தால் இது வந்து ரிமைண்ட் பண்ணும். இது ட்ரிங்க் வாட்டர் ரிமைண்டர், தண்ணி குடிக்காட்டினா ரிமைண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபைன் டிவைஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் இருக்குது. இது வந்து இதில் நம்ம கிளிக் பண்ணி நம்ம வாட்ச் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது வச்சுட்டோம் அப்படின்னா வந்து அது ஒரு சின்ன வைப்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் செட் டிவைஸ் டைம். இது வந்து டைம் ஃபார்மேட் செட் பண்ணுறது. டைம் மாற்றி நம்ம அதாவது இப்போ வந்து 4:47 வாட்சில் 3:47 செட் பண்ணிக்கலாம். வெதர் செட்டிங்ஸும் இதே மாதிரி தான். நாம் இங்கே டெம்பரேச்சர் யூனிட் இருக்குல்ல, இதை நம்ம மாற்றி கூட செய்யலாம். இது வெதர் அப்டேட்ஸ். இதுவும் நம்ம ஃபோன்லேருந்து சிங்க் பண்ணுற மாதிரி. அலாரம் நம்ம இங்கேருந்தே வச்சுட்டு அங்கேயும் நம்ம சிங்க் பண்ணிக்கலாம். நான் எதுவும் இப்போ வைக்கலை. அதுக்கப்புறம் குயிக் ரிப்ளை. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, இப்போ நம்ம ஃபோனில் வந்து எப்போ பார்த்தாலும் ஃபோன் எடுத்து சின்ன சின்ன மெசேஜுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ ஒரு 5 மெசேஜ் மட்டும் நம்ம வாட்ச்லேருந்து ரிப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இங்கே எடிட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம இங்கே வச்சுக்கலாம். அவ்வளோதான். லாஸ்ட்டாக அன்பேர் டிவைஸ் இது கொடுத்தா நம்ம வாட்ச் அன்பேர் ஆயிரும். இந்த ஆப் பேர் வந்து நாய்ஸ்ஃபிட்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்சில் நிறைய கூல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நம்ம இதுக்கு இந்த வாட்சில் வாட்ரு நம்ம குடிக்கிறதுனா கூட நம்ம ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். அதுபோக நம்ம ஐடியலாக ரொம்ப நேரம் ஒரே இடத்துலையே உட்காந்துட்ருக்குறோன்னா கூட இந்த வாட்சில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச் வந்து பின்னாடி வந்து லிசன் டு நாய்ஸ் வித்தின் அப்படின்னு இருக்குது. நல்ல ஸ்ட்ராப் குவாலிட்டியோட நல்லா இருக்குது வாட்ச்சு. ஸ்க்ராச்சஸ்ன்னு எந்த ஸ்க்ராச்சஸும் இல்லை. ஆக்சுவலாக அவங்க சொன்ன சார்ஜிங் ஆக்சுவலாக 14 days சார்ஜிங் தான். 14 days வந்து சார்ஜ் நிற்கும்னாங்க. ஆக்சுவலாக இந்த வாட்ச் வந்து 20 days வரைக்கும் சார்ஜு இருக்குது. ஸோ நல்லா பேட்ரி லைஃப். பின்னாடி பார்த்தீங்கன்னா 210 மெகா பேட்ரி இருக்குது. mAh பேட்ரி, 210 mAh பேட்ரி. அதுபோக கீழே நீங்கள் பிளட் ஆக்சிஜன் லெவலையும் மெஷர் பண்ணிக்கலாம், ஹார்ட் ரேட்டையும் மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, உள்ளே நீங்கள் என்ன பார்த்துக்கலாம்னா உங்களுக்கு பிடிச்ச வாஷ் ஃபேஸஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். உங்களோட ஃபோட்டோவை கூட நீங்கள் வச்சுக்கலாம். வேறு கையெடு இதில் 8 ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. ஒன்று அவுட்டோர் ரன்னிங், வாக்கிங், அவுட்டோர் சைக்கிளிங், ட்ரையல் ரன், அதுக்கப்புறம் ஹீட் க்ளீன் பண்ணுறது, அதுபோக த்ரெட்மில், அதுபோக இன்டோர் சைக்கிளிங், அதுபோக யோகா. இந்த மாதிரி 8 ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் இருக்குது. ஹார்ட் ரேட்டும் இங்கே காமிக்கும். இதுதான் என்னோடய வாட்ச் ஃபேஸு. அதனால் இங்கே வந்து ஹார்ட் ரேட் காமிக்குது, இங்கே டைம் காமிக்குது. இல்லை அதுபோக நம்ம எவ்வளோ நான் தூங்கியிருக்கோம் அப்படின்னு கூட நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஸ்லீப் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது பாருங்கள். டேபு இந்த பட்டன் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நான் தூங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது காட்டும். பின்னாடி இந்த மாதிரி ஹார்ட் ரேட்டு லைட் கூட எரியும். இதை வச்சு தான் நம்ம ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, நான் 3 hours வந்து ஸ்லீப் பண்ணியிருக்கேன். 3 hours எவ்வளோ நீங்கள் நல்லா டீப் ஸ்லீப் பண்ணியிருக்கீங்க, லைட் ஸ்லீப் பண்ணியிருக்கீங்கன்னு கூட அது காமிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வெதர். ஆக்சுவலாக நம்ம இந்த ஏரியாவில் என்ன வெதர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபோனில் போய் சிங்க் பண்ணிக்கணும். ஃபோனில் போய் நம்ம இந்த ஏரியாவுக்கு ஃபஸ்ட்டு 1 time பண்ணிட்டா போதும். அதுபோல் நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருந்தாலே அது வந்துடும். அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், வெதரில் வந்து இந்த கரெக்டாக என்ன டிகிரி அப்படின்னு வந்துடுச்சு. நீங்கள் டிகிரி என்ன செல்சியஸ் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். நீங்கள் யூனிட் கூட மாற்றிக்கலாம். என்ன யூனிட் உங்களுக்கு தேவையோ அந்த யூனிட் ஏற்றாப்புல நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அலாரம் வந்து நீங்கள் ஃபோன்லேயே செட் பண்ணிக்கலாம். ஃபோனில் செட் பண்ணோன்னா அந்த அலாரம் காட்டும். நீங்கள் அது எடிட்டும் பண்ணிக்கலாம். அதாவது வந்து நீங்கள் டைம் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இதை ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கீழே வரணும். நான் ஃபஸ்ட்டு வாட்சாங்கும் போது இவ்வளோ தான் போல் இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வச்சுட்டேன். நான் கீழே வந்து தான் பார்க்கணும். ரெக்கார்ட்ஸ், இதில் வந்து நாம் என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். லைக் வந்து நான் ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் சொன்னேன்ல, அந்த ஸ்போர்ட்ஸ் மோட்ஸில் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் பண்ணியிருக்கோம்னு நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ வாக்கிங் போகிறேன் அப்படின்னா நான் எவ்வளோ நேரம் வாக்கிங் போயிருக்கேன், எவ்வளோ ஸ்டெப்ஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் இந்த ரெக்கார்ட் அப்படின்னு இங்கே பாருங்கள். நான் இதுதான் என்னோடய கோல் 1000 அப்படின்னா ஃபோனில் சிங்க் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டேன். இங்கே வந்து நீங்கள் 806 ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் நடந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது காட்டுது பாருங்கள். இது வந்து நீங்கள் இப்படி கீழே போனால் பார்த்துக்கலாம். இன்னும் நீங்கள் சைடில் வந்து கீழே போனீங்கன்னா நம்ம அலாரம் பார்த்தோம், ஸ்டாப் வாட்ச்ப்போம். இப்போ ஸ்டாப் வாட்ச் வந்து எதுக்குன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் ஒரு ரன்னிங் போகிறேன்னா அந்த ரன்னிங்க்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்துருக்கு அப்படின்லாம் பார்க்கலாம். அதுக்கு தான் ஸ்டாப் வாட்ச். அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ் வந்து எதுக்குன்னா வாட்ச் ஃபேஸ் வந்து வெறும் 5 தான் இருக்குது. ஏன்னா வந்து இந்த வாட்சில் வந்து அவ்வளோ வாட்ச் ஃபேஸஸ் வந்து இருக்காது. இந்த வாட்சில் அவ்வளோ இது கொடுக்க முடியாது. அதனால் இவங்க வந்து ஜஸ்ட்டு 5 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் ஃபோனில் சிங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய வாட்ச் ஃபேஸஸ் வந்து உங்களால்
வச்சுக்க முடியும். எங்கள் ஃபோட்டோ கூட உங்களால் வச்சுக்கலாம். அது வந்து சிம்பிள் தான். அதையும் நான் இந்த வீடியோவில் எப்படி வைக்கிறது ஆப் இன்டர்ஃபேஸும் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். கீழே இப்போ சார்ஜு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ட் வந்துச்சு. கீழே போனீங்கன்னா எத்தனை மைல் நம்ம நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கும் கீழே நீங்கள் போனீங்கன்னா எத்தனை கலோரிஸ் நம்ம பர்ன் பண்ணியிருக்கோம், வீக்லி டோட்டல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மள பார்த்துக்கலாம். பின்னாடி நம்ம இப்போ ஆட்டோ இது வச்சுருக்கேன், ஆட்டோ ஹார்ட் ரேட் மானிட்டரிங். இது வந்து என்னென்னா அவங்க ஹார்ட் ரேட்டை வந்து எவ்ரி 5 மினிட்ஸ்க்கும் இது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அது எவ்ரி 5 மினிட்ஸ்க்கும் இந்த லைட் வந்து நம்ம கையில் பட்டு நம்ம ஹார்ட் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி இது சொல்லும். ஓகே, அடுத்த செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா ரைஸ் டு வேக் இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா இப்போ நம்ம கையை இப்படி கொண்டு போனாலே இந்த வாட்ச் வந்து ஆன் ஆகிக்கும். இதை வந்து இப்போ நான் ஆன் பண்ணி வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். இது பாருங்கள், வாட்ச் ஆன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் அது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே செட்டிங்ஸில் QR கோட் அப்படின்னு. இது எதுக்குன்னா இப்போ நீங்கள் ஆப் நம்ம சிங்க் பண்ணல அப்படின்னா அந்த QR கோடை வச்சா QR கோடு ஒன்று வரும். அந்த QR கோடை நம்ம கிளிக் பண்ணி ஸ்கேன் பண்ணி சிங்க் பண்ணிக்கலாம். சிஸ்டம் செட்டிங்ஸ் எதுக்குன்னா இந்த மாதிரி ரீபோட் அந்த மாதிரி சில விஷயம் இருக்கலாம். ரீபோட், ரீஸ்டார்ட், பவர் ஆஃப் இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்கும். அதாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, அதுபோக சுவிட்ச் ஆஃப் பண்ணி ரீபோட் பண்ணுறது, ரீஸ்டார்ட் பண்ணுறது. அபவுட்குள்ளே போனீங்கன்னா இந்த வாட்சோட டிவைஸ் நேமு, ப்ளூடூத் நேமு, MAC அட்ரஸ் அதெல்லாம் இருக்கும். அவ்வளோதான் அந்த வாட்சோட ஃபீச்சர்ஸ். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நான் சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த வீடியோக்கு